கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஈஸ்டர் மற்றும் சங்க பண்டிகை சிறப்பு நிகழ்விலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்போடு வரவேற்று கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்வின் ஆரம்பத்திற்காக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறவராக இருக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருமகன் இயேசுநாதரை இந்த உலகத்திற்கு தந்து அவர் பாடடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதை ஆண்டவரே மிக சிறப்பாக உயிர்த்தெழுதல் பண்டிகையாக இன்று நாங்கள் கொண்டாட ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்தீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய வழிநடத்துதலை பெற்ற நாங்கள் இந்த அந்தி மயங்கிய மாலை வேளையிலே இந்த ஆலயத்தில் மீண்டும் கூடி வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போதும் இந்த சிறப்பு நிகழ்விலே பங்கேற்கின்ற போதும் இறைவனுடைய பேரருள் எங்களோடு நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரே, கடந்த காலம் முழுவதும் நீர் எங்களை நடத்தினீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரமாகவும் இந்த வேளை அமையத்தக்கதாக கிருபை செய்வீராக. இந்த கூடுகையிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் வரவேண்டியவர்களையும் ஆண்டவர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றோம். பாடல்களை பாடுகிற போது உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆவியானுடைய அருளுள்ள ஆண்டவரே, அன்பும் ஆற்றலும் எங்கள் வாழ்விலே எப்போதும் நிறைவாய் தங்க ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இறைமகன் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கேளு எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து 435வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 435. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்குதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் திரளாம் மிகுதியே என்ற பாடல்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக ஈஸ்டர் பண்டிகையினுடைய சங்க பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய வாழ்விலே கடவுள் இந்த நாளிலே 2 முக்கியமான பண்டிகைகளை நாம் இணைந்து கொண்டாட இந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஒன்று, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாள். அது நம்முடைய நற்செய்திக்கு அடித்தளமாக, நம்பிக்கைக்கு அடித்தளமாக இந்த உலகிலே நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக அது அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய நம்பிக்கையினுடைய அடித்தளமாக இருக்கிறது. பேதுரு இதை மிக தெளிவாக சொல்லும்போது சொல்லுவார், உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் இந்த உலகிலே இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். பவுலடியார் சொல்லும்போது சொல்லுவார், உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய நற்செய்தி, நாம் எல்லாரும் சொல்லுகின்ற நற்செய்தி வீண் என்ற செய்தியை மிக தெளிவாய் சொல்லுகின்றார். எனவே கிறிஸ்தவ நற்செய்தியினுடைய ஆதாரம் என்பது இந்த உலகத்திலே தீமை எப்பொழுதும் மேற்கொள்வதில்லை. இறைவன் தீமையை மேற்கொண்டார், அதிலும் கடைசி சத்துருவாகிய மரணத்தை மேற்கொண்டு அவர் இந்த உலகத்திலே வெற்றி சிறந்தார் என்பதனுடைய அடையாளம்தான் நாம் கொண்டாடுகின்ற இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை. அன்பானவர்களே, அந்த பண்டிகையை கொண்டாடி அதனுடைய மகிழ்வை அனுபவித்து கொண்டிருக்கின்ற போது அதோடு இணைகின்றது நம்முடைய சங்க பண்டிகை. சங்க பண்டிகை என்று சொல்லும்போது அது திருச்சபையினுடைய ஆதாரம் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் நம்முடைய திருச்சபையிலே சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை நம்முடைய முன்னோர்கள் மிக அழகாக சிந்தித்து நேர்த்தியாக அதை வைத்திருக்கிறார்கள். சங்கம் என்பது ஒருவேளை ஒரு சிறிய காணிக்கையாக இருந்தாலும் கூட அந்த சங்கத்திற்கு இருக்கிற மரியாதை வேறு எந்த காணிக்கைக்கும் இருப்பதில்லை. நம்முடைய திருச்சபையிலே ஒரு நபர் மாதம் 5 ரூபாய் என்ற அளவிலே நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த 5 ரூபாய் தான் நம்முடைய உரிமையை அது நிலைநாட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வகையில் நாம் சொல்லப்போனால் நம்மை ஐக்கியப்படுத்துகின்ற ஒன்று என்று சொல்லலாம். திருச்சபை என்கின்ற ஐக்கியத்தில் நம்மை ஒன்றிணைக்கின்ற ஒன்று. ஏனென்றால் திருச்சபை என்று நாம் திருமறையிலே பார்க்கும்போதே அந்த திருச்சபை நம்மை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு சக்தி என்பதை மறந்து போகக்கூடாது. கலாத்திய திருச்சபைக்கு எழுதின நிருபத்தினுடைய 3வது அதிகாரத்தின் கடைசி வசனங்களை நாம் படிக்கின்ற போது அங்கே பவுலடியார் சொல்லுகின்றார், நாம் கிரேக்கரானாலும் யூதரானாலும் ஆணென்றாலும் பெண்ணென்றாலும் நம்மை எல்லாம் திருமுழுக்கின் வழியாய் இறைவன் ஒன்றிணைக்கின்றார். அப்படியானால் திருச்சபையினுடைய அங்கத்தினர் என்ற உரிமையின் வழியாய் நம்மை ஒன்றிணைக்கின்றார். அந்த ஒன்றிணைப்பு நம்முடைய அங்கத்துவத்தை உறுதிப்படுத்துவதன் மூலமாக அது நிலை நிற்கின்றது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய நற்செய்தியின் ஆதாரமாகிய உயிர்த்தெழுதல் பண்டிகை, நம்முடைய திருச்சபையின் ஆதாரமாகிய சங்க பண்டிகை ஆகிய இந்த இரண்டையும் இணைத்து கொண்டாடுகின்ற போது நாம் அதனுடைய மகிழ்வையும் நிறைவையும் அனுபவிக்கும் வண்ணமாக இந்த கூடுகை நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை அதிகமான நாட்கள் வராவிட்டாலும் வந்திருக்கின்ற உங்களை மிக அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டுடைய நாமத்தை மைமைப்படுத்தும் வண்ணமாக பாடுவதற்காக வந்திருக்கின்றவர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த வேளை நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியின் வேளையாக, நிறைவின் வேளையாக, கடவுளுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற வேளையாக அமைய கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சான்றுகளாய்
இந்த உலகத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். கடவுள் நம்மோடு கூட இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பாடல் மிஸ்டர் ராஜன் பத்ரோஸ், அதைத் தொடர்ந்து ஜிஹோ அண்ட் ஜிஹி. ஜெபம் செய்ய வாருங்கள், ஜெபம் செய்ய வாருங்கள், சுகம் பெற்று செல்லுங்கள், நலம் தரும் இயேசுவின் கரம் பற்றி கொள்ளுங்கள். உடல் நலம் பேணுவார், உள்ள நலம் பேணுவார், கரம் பட்ட கரம் நீட்டி ஆவலாய் அழைப்பார். ஜெபம் செய்ய வாருங்கள், சுகம் பெற்று செல்லுங்கள், நலம் தரும் இயேசுவின் கரம் பற்றி கொள்ளுங்கள். விசுவாச தேவனாம் தேவகுமாரனாம் ஆக ஆவலாய் கைகள் நீட்டி அழறாய் அழைக்கின்றார். நலம் செய்ய வாருங்கள், சுகம் பெற்று செல்லுங்கள், நலம் தரும் இயேசுவின் கரம் பற்றி கொள்ளுங்கள். காரிருள் நீக்குவார், கடன் சுமை குறைப்பார், கரம் நீட்டி கனிவுடன் அழைக்கிறார் ஆனந்தம். ஜெபம் செய்ய வாருங்கள், சுகம் பெற்று செல்லுங்கள், நலம் தரும் இயேசுவின் கரம் பற்றி கொள்ளுங்கள். மிஸ்டர் பால்ராஜ். அன்பானவர்களே, நாம் இந்த நேரத்திலே லந்து கால அருளுரை போட்டிகளுக்கு உரிய பரிசினை வழங்குவோம். அதைத் தொடர்ந்து நாம் பாடல்களை கேட்கலாம். இப்பொழுது பெயர்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். அதற்காக அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த முறை 15 பேர் தேர்வு எழுதியிருந்தார்கள். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று பகுப்பாய்வு செய்யப்பட்டு அருளப்படுகிறது. முதலாவதாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெறுபவர்கள் திருமதி மதுசுந்தர். அதைத் தொடர்ந்து திருமதி ரமணி ராஜகுமார், தொடர்ந்து டெய்சி ஞானலெட், திருமதி டெய்சி ஞானலெட். அதைத் தொடர்ந்து ஜாஸ்மின் பிரமிழ், ஜாஸ்மின். அதைத் தொடர்ந்து திருமதி கமலாபாய் சாமுவேல். இரண்டாம் பரிசினை பெறுபவர்கள் திருமதி விமலா அடல்ஃபஸ், திருமதி சுனிதா பிரபாகர், திருமதி பத்மினி செல்வராஜ்.
திருமதி லலிதா சிங், ஜி லலிதா சிங். திருமதி சி கிறிஸ்டி ஜோசப், சி கிறிஸ்டி ஜோசப். திருமதி தங்கம்மாள் தங்கராஜ். திருமதி பொன்னேசம் ராஜா. மூன்றாம் பரிசினை பெறுபவர்கள் திருமதி மெட்டில்டா ஆஸ்டின். திருவாளர் பி ஞானசேகர் குணசேகர், திருவாளர் குணசேகர். தொடர்ந்து திருமதி ஜி பெர்லின் ஆண்ட்ரூஸ். பெர்லின் ஆண்ட்ரூ இருக்கீங்களா? நன்றி. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது காணிக்கைகளை படைப்போம். அனைவரும் எழுந்து ஞானப்பாடலின் 439வது பாடலை பாடுவோம். அனைவரும் எழுந்து ஞானப்பாடல் 439 காது குளிர பாடுங்கள், கிருபா சத்தியம், புத்தி தெளிய காட்டுங்கள், திவ்ய வசனம் என துவங்குகின்றன ஞானப்பாடல். அமருங்கள். இப்பொழுது மிஸ்டர் பால்ராஜ்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சாயங்கால வேளைகளிலும் ஈஸ்டர் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் மெய்யான திராட்சை கொடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி அருமையான வசனங்களின் அடிப்படையில் ஒரு பாடல்களை பாடலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகளே, தோட்டக்காரர் என் பிதா, தோட்டக்காரர் என் பிதா. திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகளே, தோட்டக்காரர் என் பிதா. திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகளே, தோட்டக்காரர் என் பிதா. கனி கனி என்றும் கொடுக்கும் கொடி, கர்த்தர் தாம் அதனை சுத்தம் செய்வார். கனி கனி என்றும் கொடுக்கும் கொடி, கர்த்தர் தாம் அதனை சுத்தம் செய்வார். மிக மிக கனி கொடுத்து வந்தால் மகிமைப்படுவாராம் பரமபிதா. மிக மிக கனி கொடுத்து வந்தால் மகிமைப்படுவாராம் பரமபிதா. ஆகா ஆகா ஓஹோ ஓஹோ, ஆகா ஆகா ஓஹோ ஓஹோ. திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகளே, தோட்டக்காரர் என் பிதா. திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகளே, தோட்டக்காரர் என் பிதா. நிலை நிலை என்றும் கிறிஸ்துவிலே, அவர் நிலைத்திருப்பார் உம்மிடமே. நிலை நிலை என்றும் கிறிஸ்துவிலே, அவர் நிலைத்திருப்பார் உம்மிடமே. கனி கனி என்றும் மிகுந்த கனி கொடுப்பவர் கர்த்தரில் நிலைத்திருப்பார். கனி கனி என்றும் மிகுந்த கனி கொடுப்பவர் கர்த்தரில் நிலைத்திருப்பார். ஆகா ஆகா ஓஹோ ஓஹோ, ஆகா ஆகா ஓஹோ ஓஹோ. திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகளே, தோட்டக்காரர் என் பிதா. திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகளே, தோட்டக்காரர் என் பிதா.
நிலை நிலை என்றும் அன்பினிலே, அன்பின் கற்பனைகள் அனைத்திலுமே. நிலை நிலை என்றும் அன்பினிலே, அன்பின் கற்பனைகள் அனைத்திலுமே. விலை விலை மதியா திரு ரத்தமே, விரும்பிய ஈந்தார் அன்பர் தாமே. விலை விலை மதியா திரு ரத்தமே, விரும்பிய ஈந்தார் அன்பர் தாமே. ஆகா ஆகா ஓகோ ஓகோ, ஆகா ஆகா ஓகோ. திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகளே, தோட்டக்காரர் என் பிதா. திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகளே, தோட்டக்காரர் என் பிதா. தோட்டக்காரர் என் பிதா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜிகோ அண்ட் ஜிஹி.
செக் செக் செக். செக். என்னை நடத்தினீரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. என்னோடு இருந்தீரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. என்னை நடத்தினீரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. என்னோடு இருந்தீரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. பலவீனத்தில் என் பலனானீரே சுகவீனத்தில் சுகம் தந்தீரே. பலவீனத்தில் என் பலனானீரே சுகவீனத்தில் சுகம் தந்தீரே. நன்றி நன்றி ஐயா நன்மைகள் செய்தவரே. நன்றி நன்றி ஐயா இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா நன்மைகள் செய்தவரே. நன்றி நன்றி ஐயா இதுவரை உதவினீரே. அக்கினி சூளையின் மத்தியிலே என்னோடு இருந்தீரையா. ஆழியின் நடுவினில் மூழ்கையிலே என் கரம் பிடித்தீரையா. ஆபத்தில் அனுகூலமானீரையா ஆசீர்வதித்தீரையா. ஆபத்தில் அனுகூலமானீரையா ஆசீர்வதித்தீரையா. நன்றி நன்றி ஐயா நன்மைகள் செய்தவரே. நன்றி நன்றி ஐயா இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா நன்மைகள் செய்தவரே. நன்றி நன்றி ஐயா இதுவரை உதவினீரே. எனக்கெதிராய் வரும் ஆயுதங்கள் வாய்க்காதே செய்தீரையா. எதிர்த்தோரின் கண் முன்னே விருந்தொன்றையும் ஆயத்தம் செய்தீரையா. கண்மணி போல் என்னை காத்தீரையா கழுகை போல் சுமந்தீரையா. கண்மணி போல் என்னை காத்தீரையா கழுகை போல் சுமந்தீரையா. நன்றி நன்றி ஐயா நன்மைகள் செய்தவரே. நன்றி நன்றி ஐயா இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா நன்மைகள் செய்தவரே. நன்றி நன்றி ஐயா இதுவரை உதவினீரே. என்னை நடத்தினீரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. என்னோடு இருந்தீரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. என்னை நடத்தினீரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. என்னோடு இருந்தீரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. பலவீனத்தில் என் பலனானீரே சுகவீனத்தில் சுகம் தந்தீரே. பலவீனத்தில் என் பலனானீரே சுகவீனத்தில் சுகம் தந்தீரே. நன்றி நன்றி ஐயா நன்மைகள் செய்
அன்பானவர்களே, உயிர்த்தெழுதல் பண்டிகை மற்றும் சங்க பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்வின் இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு செய்வோம், ஜெபம் செய்வோம். எங்களுடைய மீட்புக்காக இந்த உலகத்திலே பிறந்து மரித்து உயிரோடு எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டுடைய உயிர்த்தெழுதலால் நாங்கள் உம்முடைய திருசரீரமாக ஒன்று கூடி உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறோமே. இப்பொழுதும் அதை நினைவு கூறும் வண்ணமாக உம்முடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்த ஆண்டவர் அருள் கூர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய திருப்பணிகள் மேலோங்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு நல்ல கூட்டமைப்பை தந்திருக்கிறீரே. அதையும் நாங்கள் நினைவு கூறும் வண்ணமாக இந்த நேரத்தை ஆண்டவர் எங்களுக்கு பிரத்யேகப்படுத்தி தந்தமைக்காகவுமே நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த சிறப்பு நிகழ்விலே பங்கேற்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. குறிப்பாக பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்திய தமது பிள்ளைகளை ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்த்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்னும் உம்முடைய விருப்பம் இந்த உலகத்தில் நிறைவேறுவதற்கு தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் பலப்படுத்தி வழிநடத்துவீராக. பங்கேற்ற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்தருளும். இன்னும் உமக்குள் வளரவும் உம்மை உயர்த்தி முன் செல்லவும் தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய வருடத்தின் 3 மாத கால அளவும் தம்முடைய தெய்வங்களை தாங்கிட்டு 4வது நாள் மாதத்துக்குள்ளதாக நாங்கள் நுழைய இருக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய சித்தத்தின்படியே அதிகாலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வந்து ஒரு புதிய மாதத்தை துவங்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் பயணங்களிலே தேவரீர் துணையாகிறோம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.